Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்க போறோம். அதாவது ஏப்ரல் 2023 சப்ஜெக்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுல செக்ஷன் பி 5 மார்க்ஸ், செக்ஷன் சி 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வித் சொல்யூஷன் பார்க்க போறோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம செக்ஷன் பி தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ல இருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் கால்குலேட் பண்ண போறோம். Now let's see the problem. See the third problem. In the problem நமக்கு working capital management ல இருந்து கேட்டிருக்காங்க. Okay, 5 mark question. See the problem. Srinivasan Limited wishes to purchase a business and expects your advice about the average working capital requirement. So நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா working capital requirement கண்டுபிடிக்க போறோம். Okay, in the first year's trading. The following data are available and you are requested to add 10% to allowable contingencies. So working capital கண்டுபிடிச்சிட்டு அதோட என்ன பண்ணணும்னா 10% calculate பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் in order to find out the average working capital requirement. Okay, so informations கொடுத்திருக்கான் per annum, எல்லாமே per annum க்கு கொடுத்திருக்கான். So first component average amount locked up in stocking. So stockல எவ்வளவு amount lock ஆயிருக்குன்னா number 1 work in progress and finished goods 22,000 rupees worth of money locked up in stock in the form of work in progress and finished goods. சரிங்களா? அடுத்தது material and stores. So material and stores ல 30,000 rupees lock up ஆயிருக்கு. Okay, so these are the two component which comes under stock. Okay, second component பாருங்க average credit allowed to. So யாருக்கு credit allow பண்ணுவா? நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது டெட்டாஸ்க்கு நம்ம credit allow பண்ணுவோம். So first component வந்து current asset உடைய first component stock, second component debtors. Okay, so average credit allowed to debtors. So அதுல பாத்தீங்கன்னா local sales 2 weeksக்கு வந்து okay நம்ம எவ்வளவு credit கொடுத்திருக்கோம்? 2 weeks கொடுத்திருக்கோம் for local sales. export salesக்கு 6 weeks கொடுத்திருக்கோம். இதுதான் credit allowed to debtors. எவ்வளவு amount சேல்ஸ் பண்ணிருக்கோம் per annum? local sales வந்து 3,12,000 per annum. இதுல நம்ம எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னா 2 weeksக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? per annum ஒரு வருஷத்துல எத்தனை வீக்ஸ் இருக்கு? 52 வீக்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து கிரெடிட் எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கோம்? 2 வீக்ஸ் அலோவ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த 2 வீக்ஸ்க்கான கால்குலேஷன் மட்டும் நம்ம பண்ணணும். சரிங்களா? சோ 3,12,000 into 2/52. ஓகே, அடுத்தது எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 6 வீக்ஸ் கிரெடிட் நம்ம அலோவ் பண்றோம் நம்மளோட டெட்டாஸ்க்கு. per annum எவ்வளவு சேல்ஸ் நடக்குது? 12,48,000. சோ அதுல 6 வீக்ஸ்க்கான கால்குலேஷன் மட்டும் எடுக்கணும். 6/52. ஸோ அதுதான் வந்து debtors உடைய calculation. ஸோ local debtors and foreign debtors, that is export salesக்கு. அடுத்தது third component time lag in payment for purchases 4 weeks, wages 2 weeks. அதாவது இது பேமெண்ட்ல வரும், அதாவது liabilitiesல வரும். அதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு உடனே நம்ம கேஷ் கொடுக்கல, டைம் lag, அதாவது லேட்டா பே பண்றோம். எவ்வளவு வீக்ஸ்க்கு? 4 வீக்ஸ் நம்மளுடைய சப்ளையர், நம்ம கிரெடிட்டார் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஓகே, கிரெடிட் நமக்கு பீரியட் கொடுத்திருக்கான் 4 வீக்ஸ் ஃபார் பர்ச்சேஸ். அதே மாதிரி வேஜஸ், லேபரர் கிட்ட நம்ம என்ன பண்றோம்? வேலையை வாங்கிட்டு 2 வீக்ஸ் கழிச்சு தான் நம்ம என்ன பண்றோம்? பேமெண்ட் பண்றோம். சரிங்களா? அப்ப இது ரெண்டுமே வந்து நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் இல்லையா? அதனால டைம் லேக் இல்லையா? அதனால பேமெண்ட்ல வரும், தட் இஸ் கிரெடிட்டார்ஸ்ல வரும். இந்த ரெண்டு காம்பனன்ட்டும் கரண்ட் அசெட்ஸ், இந்த காம்பனன்ட் வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுவும் per annum கொடுத்திருக்கா. நம்ம என்ன எடுக்கணும்னா இந்த கொடுக்கப்பட்ட வீக்ஸ்க்கான கால்குலேஷன் மட்டும் எடுக்கணும். then you will be getting working capital. அதோட நம்ம என்ன பண்ணணும்னா 10% allowable contingencies add பண்ணுவோம் in order to find out the average working capital requirements. Okay, see the calculation. Statement showing working capital requirement. So working capital requirement ஓட ஃபார்முலா என்னன்னா current assets minus current liabilities. சரிங்களா? So சம்ல நம்ம என்னென்ன current assets கொடுத்திருக்கோம்? First one average amount locked up in stock. Stock வந்து current asset. சரிங்களா? So current asset இங்க ரெண்டு கொடுத்திருக்கான். ஒன்னு வந்து work in progress and finished goods. Another one material and stores. இது ரெண்டுமே comes under stock. சரிங்களா? The first component is stock. Work in progress வந்து 22,000. Material and stores 30,000. Total 52,000. So first component over. இப்போ second component பாருங்க. See the problem. Second component என்னது? average credit allowed to local sales and export sales. இது என்னன்னா
credit allowed to debtors. So debtors also one of the component of current assets. So எவ்வளவு கொடுத்திருக்கான்? per annum கொடுத்திருக்கான். நம்ம எவ்வளவு எடுக்கணும்? இந்த கொடுக்கப்பட்ட வீக்ஸ்க்கு மட்டும் எடுக்கணும். Okay, see the calculation, see the solution. Second component பாத்தீங்கன்னா debtors. So debtors எங்க local sales கொடுத்திருக்கான், export sales கொடுத்திருக்கான். So per annum கொடுத்திருக்கான் local sales எவ்வளோ? 3,12,000. ஆனா எவ்வளவு வீக்ஸ் நம்ம கிரெடிட் கொடுத்திருக்கான்? 2 வீக்ஸ் மட்டும் தான். அப்போ 2/52 பண்ணீங்கன்னா 2 வீக்ஸ்க்கான லோக்கல் சேல்ஸ் how much? 12,000 rupees. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சேல்ஸ்க்கும் per annum எவ்வளவு கொடுத்திருக்கான்? 12,48,000. ஆனா கிரெடிட் பீரியட் எவ்வளோ? 6 வீக்ஸ் இல்லையா? அப்போ 6/52 பண்ணீங்கன்னா you'll be getting 1,44,000. அப்போ total debtors 1,56,000. இப்போ அடுத்தது total பண்ணிக்கோங்க. So these are the two components given under current assets. இப்போ total current assets எவ்வளவு இருக்கு? 52 plus 1,56,000. Total 2,08,000. இதுதான் total current assets. இதுல இருந்து current liability மைனஸ் பண்ணணும். சரிங்களா? See the problem. Current assets போட்டுட்டோம். அடுத்தது current liability. அதாவது time lag in payment. Paymentனாலே current liability. Okay. So time lag in payment for purchase வந்து 4 weeks, wagesக்கு 2 weeks கொடுத்திருக்காங்க. Okay. So இந்த value வந்து per annum கொடுத்திருக்கான். இதுல நம்ம 4 weeks கண்டுபிடிக்கணும். இந்த amountல 2 weeks மட்டும் கண்டுபிடிக்கணும். So that is a time lag in payment for creditors and wages. See the calculation. Current liabilities. So creditors கேவல outstanding creditors 3,84,000 into 4 weeks. 4/52. What is answer? 29,538. அதே மாதிரி wages per annum 10,40,000 into 2 weeks தானே 2/52 weeks is equal to 40,000. That's all. This is total liability. How much? 69,538. Okay. So total current assets minus current liability is equal to working capital. How much? 1,38,462. இதுதான் வந்து working capital. இதோட என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா see the problem. working capital கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? requested to add 10% to allowable contingencies. இப்போ working capital எவ்வளவு வந்திருக்கோ அதுல 10% calculate பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் in order to find out the net working capital requirement. Okay, see the calculation. So working capital calculate பண்ணிட்டோம். இதோட நம்ம என்ன பண்ணணும்? 10% ஆட் பண்ண சொல்லிருக்காங்க according to this problem. இந்த ப்ராப்ளம்ல இப்படி கொடுத்திருக்காங்க. Okay, so 10% for contingencies. இதுல working capitalல 10% 13,846. So you will be getting 1,52,308. இதுதான் average working capital requirement. Okay, so this is the way to calculate average working capital requirement. Playlist link உங்களுக்கு descriptionல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thank you.